ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நன்றி
மகிமையும் நீரே தலை நிமிர தலை நிமிர எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்திடுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்திடுவோர் எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை நான் தளர்ந்து விடுவதில்லை நான் சோர்ந்து போவதில்லை நான் தளர்ந்து விடுவதில்லை தகப்பனில் தாங்குகிறேன் என்னை தள்ளாட விட மாட்டேன். பாடுங்க. என் தகப்பனில் என்னை தள்ளாட விட மாட்டேன் தள்ளாட வாயத்திறந்த ஆராதித்து கேடகம் என் கேடகம் நீரே என் கேடகம் நீரே என் மகிமையும் நீரே தலை நிமிர தலை நிமிர சொல்லுங்க தகப்பனே தகப்பனே தந்தையே தலை நிமிர தகப்பனே தந்தையே தலை நிமிர கேடகம் நீரே நீங்க சததம் உயர்த்தி கேடகம் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர உம்மை ஆராதிப்பேன் அழகே உம்மை மன்னிக்க வந்தேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாமம் பத்தலையே உம்மை பாட உம்மை புகழ ஒரு ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழே விழுந்துட்டீங்க என்ன விட்டு கொடுக்கலையே அட மனுஷன் மறந்துட்டீங்க என்ன உங்க பாடுங்க எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன் அழகே உம்மை ஆராதிப்பேன் அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாமம் பத்தலையே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நீங்க எல்லாம் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன் அழகே உம்மை பாட உம்மை பாட உம்மை சொல்லுங்கள் அந்த வார்த்தை வாயைத் திறந்து உம்மை ஆராதிப்பேன் அழகே உம்மை ஆராதிப்பேன் அழகே உம்மை பாட உம்மை இது எழுப்புதலின் நேரமல்லோ இது என்னுடைய காலமல்லோ இது நீங்க சும்மா இருக்கிற காலம் இல்ல அவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலம் அவருக்காக எழும்பி நிற்க அவருக்காக அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய நாட்கள் இது எழுப்புதலின் நேரமல்லோ இது என்னுடைய காலமல்லோ
எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல, சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எழுப்புதலின் அப்படி கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து சொல்லுங்க. இது ஏன் காலம் வந்துட்டு சொல்லுங்க. ரவா ஹந்த ரேகே ரேகேலே ரவா ஹந்த ரோதோ 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 ரே 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 மமா மமா மஹா ரா ரா ரே 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 ரகா தா 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 தா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். அப்படி உணர்ந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில தோல்வி இருக்காது, நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பழங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ, இது இயேசுவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. அப்படி சொல்லுங்க. துதிக்கும் துதிக்கும் எனக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. அப்படி ஒரு முறை சொல்லுங்க. ஓ, துதிக்கும் எனக்கோ தோல்வி இல்ல, துதிக்கும் எனக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி இருப்போமே, பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி இருப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, உடைய காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ, உடைய காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு யுத்தமில்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இயேசுவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. அறிக்கை பண்ணுங்க. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இயேசுவின் காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ, நம்முடைய
ஆர்ப்பரிப்போம், அழகும் இனிவரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், எக்காலம் ஊதி இந்த காலவேளையில் ஒரு சுதந்திரிக்கிற அனுபவத்தை அவர் கட்டவிழ்க்கிறார். நல்ல கையை தட்டி ஆவியில் நிறைந்து சொல்லுங்க. எது எது உங்க கை கரத்தை விட்டு விலகி போனதோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள். ஒரு சுதந்திரிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த காலவேளையிலே அது கட்டவிழ்க்கப்படுகிறது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை பூரா மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, அட எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே இந்த கால வேளையில விசுவாசத்தோடு சொல்லுங்க. மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் மாறப்போகுது. உங்க கண்ணீர் மாறப்போகிறது, உங்க துக்கம் மாறப்போகிறது, உங்க வியாதி மாறப்போகிறது, உங்க கடன் மாறப்போகிறது, உங்க சூழ்நிலை எல்லாம் மாறப்போகிறது. யாருக்கு? கர்த்தரை தேடுவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆராதனை 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 நேசிப்பே மாறாதவர் நீ
சமூகத்துல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதுமானவரே. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. உம் அன்பு எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். உம் அன்பு எனக்கு போதும், கிருபை எனக்கு போதும், எனக்கு போதும். இயேசுவே, இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும். இயேசுவே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் இயேசுவா. என் கொந்தளிப்பு அடங்குமே, நீர் வந்தா நான் உயிரடைவனே. நீரே போதும் இயேசுவே. உம் அன்பு எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் தயவு எனக்கு போதும் இயேசுவே. உம் அன்பு எனக்கு போதும், போதும் இயேசுவே. மாறாதவர், நீ மாறாதவர். என் இயேசு, நீ மாறாதவர். நீ மாறாதவர். என் இயேசு, நீ மாறாதவர். மாறாதவர், நீ மாறாதவர். என் இயேசு, நீ மாறாதவர். நேசிப்பேன், 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 இயேசுவே. உங்க அன்பு என்னை தாளாட்டியது, உங்க இரக்கம் என்னை வளர்த்தது. உங்க அன்பு என்னை தாளாட்டியது, உங்க இரக்கம் என்னை வளர்த்தது. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேனே. உமக்காகவே நான் வாழ்ந்திடும். உம்மை நேசிப்பேன், உமக்காகவே நான் வாழ்ந்திடுவேன். உங்க கிருபை என்னை ரட்சித்தது, உங்க தயவு என்னை உயர்த்தியது. உங்க கிருபை அப்படி சொல்லுங்க, உங்க கிருபை தான் என்ன ரட்சித்தது, உங்க தயவு என்ன உயர்த்தியது. உங்க தயவு என்னை உயர்த்தி. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன்.
வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன கிருபையா ரட்சித்து நீங்க இந்த இடத்துல ஆராதிக்க வைத்திருக்கிறீங்களப்பா. உங்க அன்பு மட்டும்தான் என்னை வாழ வச்சது. உங்க இரக்கம் தான் இந்த பூமியில இதுவரைக்கும் என்ன நிலை நிற்க வைத்து இருக்கிறதுப்பா. ஒவ்வொரு முறை நான் விழுந்து விழுந்து போகும் போதெல்லாம் அந்த இரக்கம் என்ன மறுபடியும் தூக்கி நிறுத்தியதை, அந்த கிருபை என்னை ஏற்ற வேலையில் ரட்சித்தது. உங்க தயவு இந்த பூமியில என்ன உயர்த்தி வைத்திருக்கிறது ஆண்டவரே. அந்த தயை எனக்கு தெரியும். நீங்க எல்லாமே இந்த பூமியில நான் ஒன்றும் இல்லப்பா. நீங்க தான். நான் உங்களுக்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். சொல்லுங்க, வாழணும்னு நான் கேட்க விரும்பல. நீங்க வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவருக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க தான்ப்பா. உங்க அன்பு என்னை தாளாட்டியது, உங்க இரக்கம் என்னை வளர்த்தது, உங்க கிருபை என்னை ரட்சித்தது, உங்க தயவு என்னை ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஃபார்முலா உண்டு. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு மிக முக்கியமான ஃபார்முலா எனக்கு தெரியும். உங்க அன்பு, உங்க இரக்கம், உங்க கிருபை, உங்க தயை. இந்த நாளை ஒரு மனுஷன் உணர்ந்து ஆராதித்தாலே போதும். உமக்காகவே நான் பெருமை வரவே வராது. ஏசப்பா விட்டு நம்ம தூரம் போகவே மாட்டோம். அவருக்கு விரோதமா பாவம் செய்யவே மாட்டோம். ஏன்னா எந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை, அந்த தயவு தான் என்ன வாழ வைத்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க, உம்மை நேசிப்பே நேசிப்பே, உமக்காகவே நான் வாழ்ந்திடுவேன். உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேனே. உம்மை ரெண்டு கைகள் வைத்து சொல்லுங்க, ஆராதிப்பே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உயர்த்திடுவே. உம்மையே நான் உயர்த்திடுவே. உம்மையே நான் தொழுதிடுவே. உமக்காகவே நான் வாழ்ந்திடுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை அப்படி கரெக்டா சேர்த்து சொல்லுங்க. இந்த காலை ஆராதனையில், இந்த ஓய்வு நாள் ஆராதனை எங்க முழு உள்ளத்தோடு நாங்கள் போய் ஆராதித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை மறுபடியும் சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை. நீங்க மட்டும் சொல்லுங்க, சத்தம் இன்னும் அப்படி கைகளை உயர்த்தி சர்வ வல்லவர் நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்க வாழ்க்கை பிரகாசமாகும். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆராதனை என்ன விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. என்ன
விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், எங்களை பாதுகாக்கிறவர். எந்த இடத்துல எங்களை நீர் அவமானப்பட விடலப்பா. என்னை விட்டு கொடுக்க எந்த மனுஷனுக்கு முன்பாக என்ன தலை குனிய விடல. எந்த பாவத்துல என்னை விட்டு கொடுக்கல ஆண்டவர். என்னை தூக்கி எடுத்துட்டீங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் பாவம் செய்த போதும் உம்மை நோகடித்த போதும், நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போது உம்மை கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. அப்படி ரெண்டு கைகளை கூப்பிட்டு நீங்க வாயை திறக்க வேண்டாம். நீங்க இந்த தேவ பிரசன்னத்துல அந்த அன்பை மட்டும் நீங்க உணர போறீங்க. உங்க மேல அவருடைய மகிமை இறங்க போகிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். அப்பா அப்பான்னு சொல்லுங்க. அப்பா நீங்க தான் அப்பா. நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீ வந்தா மட்டும் போதும். பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாழ்க்கை இருள். ஆனா பாவத்தை விட்டு இயேசுக்குள்ள வந்த உடனே ஒரு வாழ்க்கை வெளிச்சம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னாரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நான் ஆசைப்படுறேன் பின்னால இருக்கிறவங்களும் அப்படியே உங்க கரங்களை உயர்த்துங்க. அப்படியே அந்த பிரசன்னத்துக்குள்ள உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆராதித்து பாருங்க. உங்க அருகில யாரோ வருவர்கள் உணர்வீங்க. உங்க சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. அந்த இருதயத்துக்குள்ள அப்படியே ஒரு சின்ன குத்தல் உண்டாகிறத உணர்வீங்க. உங்கள் அறியாமலே உங்க கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் வரும். இதுதான் தேவ பிரசனம். இந்த பிரசனத்தை அப்படி வாஞ்சித்து சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த கால வேளையில் அவருடைய அன்பு கடந்து வருகிறது. உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த கால வேளையில் அவருடைய அன்பும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அரவணைப்பும் அவருடைய பரிபூரணமும் இந்த கால வேளையில கடந்து வருகிறது. ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார். உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கே. நீங்க ஆராதனை செய்கிற வேளையில அவருடைய தழும்புள்ள கரம் இறங்கி வந்து அவருடைய தழும்புகளால் சுகம். நீங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருக்க போகிறீர்கள். சரீரபரமான எல்லா வேதனைகள் இப்பொழுதே சரீரத்தை விட்டு மாறுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே. என் வழியே ஆராதனை, என் சத்தியமே என் ஜீவனே ஆராதனை ஆராதனை உமக்கே. எங்கள் தெய்வம் ஆராதனை உமக்கு. இப்ப கரங்களை வைத்து சொல்லி முடிப்போம். ஆராதனை ஆராதனை. சபாபாபா மகாதரா. உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து மாட்டவரே. வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய ஆளுகை இருப்பதே உண்டாகட்டும். உங்க மகிமை இப்பொழுதே இறங்குவதாக. எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. எல்லா கடல் பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. எல்லா தரித்திரங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தடைகள் உடைவதாக. பலவீன கட்டுகள் உடைவதாக. மாந்திரிக செய்வனை கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என்னோடு கூட உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. இப்ப பார்க்காம சொல்லுங்க பாப்போம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் பாருங்க பிரதர், பக்கத்தில் பாருங்க பிரதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாப்போம். யூதாவே, பிள்ளை பக்கத்தில் பார்த்து என்ன பார்க்காத, பக்கத்தில் பாரு, அங்க பாரு, கண்ணை பாரு. யூதாவே, நீ தான் யூதா. அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெல்லோஷிப் தான் இன்னைக்கு யூதா. சொல்லுங்க பாப்போம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அறுவடை வேணும்? ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அறுவடை ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா விதைக்க போகும்போது ஒரு விவசாயி எப்படி தெரியுமா விதைப்பாராம்? ஐயோ மழையும் காணோம், வெயில் வேறு எப்படி இருக்குது, வாய்க்காலில் தண்ணியை காணோம், ஆற்றுல தண்ணியை காணோம், குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத காலத்தில் நம்ம விதைச்சி இது விளைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட, ஒரு கலக்கத்தோட பைபிள் சொல்லுது கண்ணீரோடு என்ன செய்வார்களாம்? விதைப்பார்களாம். ஆனா கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால விதைத்ததெல்லாம் விளைந்து வரும்போது கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு திரும்ப வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில நீங்க விதைக்கவா வேண்டாமா, காலை எடுத்து வைக்கவா வேண்டாமா, நான் இந்த இதுக்குள்ள போகவா வேண்டாமா, இதை செய்யவா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் முன்னே நீ தெரிந்து விதைத்தாயோ தெரியாமல் விதைத்தாயோ, நீ விதைத்தது எல்லாவற்றையும் அறுத்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த ஜூலை மாதத்திலே, இந்த வாரத்திலே உனக்கு தர கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யூதாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்றார். அந்த அதிகாரத்தினுடைய முந்தின வசனங்களை யாரும் வாசிக்காதீங்க. ஏன்னா இஸ்ரவேல் மேல கடும் கோபமா ஒரு டென்ஷனா பேசிட்டு இருக்கார். நான் ஆண்டவர் டென்ஷனா பேசுற வசனங்களை மேக்சிமம் வாசிக்கிறதே இல்லை. என் பைபிள்ல நிறைய பக்கத்தை யாரும் பார்க்காதீங்க, அடிச்சடிச்சு வச்சிருப்பேன். அப்படின்னா அது கர்த்தர் கோபமா பேசுனது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் என்கிட்ட அன்பா பேசுறது, செல்லமா பேசுறது, ஆசையா பேசுவதை மாத்திரம் நான் அண்டர்லைன் பண்ணி அதையே படித்து ஆண்டவர் மேல உள்ள அன்பிலேயே வளரும்படியாய் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுக்காக நீங்க அப்படிதான் இருக்கணும் நான் சொல்லல, இது என்னுடைய ஸ்டைலு. ஆனா யூதாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை நான் நியமித்து வைத்திருக்கிறேன். பாருங்க, யூதா, அறுப்பு காலம், நியமனம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 3 வார்த்தை அது உங்களுக்கு. யூதா, அறுப்பு காலம், ஒரு நியமனம். இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த 3 வார்த்தை யாருக்கு? இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற எனக்கு, இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கு. ஆண்டவர் வலிய இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தது உண்மையானால் ஆண்டவர் தெரியும்
ஒரு மாதம் ஆரம்பத்தில் இவனுக்கு எதை கொடுக்குமோ இவன் எங்கே போனாலும் அங்கே இதைத்தான் பேசுவான்னு அவருக்கு தெரியும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வந்து நான் நின்று பேசுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான் வந்து பேசுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கே தெரியாதே. ஆனால் பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வாரம் என்ன மன்னா வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த மந்தை எதை சாப்பிட்டா புஷ்டியும் பசுமையுமாய் வளரும் என்று அவருக்கு தெரியும். இந்த மந்தைக்கு இந்த வாரம் இந்த போஷாக்கு வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆனபடினாலே அவர் முன்னே தம்முடைய தீர்மானத்தின்படி இந்த காலகட்டத்திற்காக ஒரு ஆவிக்குரிய மன்னாவை தம்முடைய ஊழியக்காரரிடத்திலே கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அந்த மன்னா, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கண்ணீரோடு விதைப்பார்கள், கெம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவார்கள். அறுவடை நேரம் ஒரு சந்தோஷமான நேரம். நான் சொல்றேன், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரம். ஏன் தெரியுமா? இந்த வாரத்தில் நீங்க அறுவடை செய்ய போகிறீர்கள். இந்த வாரத்தில் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் கிடைக்குமோ கிடைக்காதோ, திரும்ப வருமோ வராதோ, விதைச்சு போட்டிருக்கேன் அது கிடைக்குமோ இல்லையோ என்று எங்கெல்லாம் கேள்வியோடு நின்று கொண்டிருந்தீர்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இருந்து அறுவடையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது யாருக்கு? யூதாவுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு அறுவடை? யூதாவுக்கு. ஒருவேளை இந்த வாரம் நீங்க இஸ்ரவேலா இருந்தால் உங்களுக்கு அறுவடை இல்லை. இந்த வாரம் நீங்க யூதாவா இருந்தால் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தான் அறுவடை. ஹல்லேலூயா. அறுவடை உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த வாரம் உங்களுக்கு தான் அறுவடை. யூதா என்றால் யாரு? 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். யுத்தத்துக்கு போகணும்னா முன்னாடி எந்த கோத்திரத்தை அனுப்புவாங்களாம்? யூதா கோத்திரத்தை அனுப்புவாங்களாம். யார் நல்ல யுத்தம் பண்ணுவாங்களோ அவங்கள தான் நம்ம ஊரில் அனுப்புவாங்க சண்டைக்கு. ஆனால் இஸ்ரவேலர் யுத்தம் பண்ணும்போது யூதாவை முன்னாடி அனுப்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு கடினமான எரிகோவா இருந்தாலும் யூதா கோத்திரத்தார் எக்காலத்தை ஊதிக்கொண்டு முன்னே போனால் அந்த எரிகோ கோட்டைகள் தகர்ந்து போகும்படியான வல்லமையை அந்த துதிக்குள் உடையவர்கள் தான் யூதாவின் கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த வாரம் எவ்வளவு அதிகமாக கர்த்தரை துதிக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அறுவடை அமைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுடைய அறுவடை இருக்கும் என்று ஆண்டவர் இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு சொல்றார். ஆண்டவர் என்னோடு பேசினதை தான், ஆண்டவர் என்னை கூப்பிட்டு கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நானா உன்னை தயார் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் அது உங்களுக்குள் பலன் செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்று வந்திருப்பேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுக்குள் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனம் இப்படி முடியுது, யூதாவே நான் உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறேன். இந்த நியமனத்தை நான் கொஞ்சம் பார்க்குறேன் பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை என்ன பண்ணி வச்சிருக்காராம்? நியமித்து வைத்திருக்கிறான். நீங்க கேட்கக்கூடாது ஆண்டவர் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவரா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நானும் சொல்லுவேன், ஆமாம் ஆண்டவர் நான் நேரம் பார்க்குறவர் தான். எல்லா நேரத்துலையும் எல்லாம் செய்கிறவர் அல்ல. அதிகாலையில் அவரை தேடி வந்து அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு டைம் கொடுத்து உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு நினைச்சுவார், கேட்பார். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லி வச்சிருக்காரு. ஆமாம், அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அவர் சமீபமாக வர்றதுக்குன்னு ஒரு டைமு இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் சரியா ஒழுங்கின்படி நேரத்துக்கு வச்சிருக்காரு. ஆமா, அறுப்புக்கு ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறாரு. கண்ணீரோடு விதைப்பதற்கு ஒரு காலத்தை நியமித்து வைத்து எல்லாம் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர்னு வேற அவருக்கு பேர் கொடுத்திருக்கு. அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் கரெக்டா அதன் காலத்துல செய்கிறவர். பாருங்க, இந்த காலகட்டம், இந்த மாதம், அதுவும் குறிப்பா இந்த வாரம், இந்த வசனத்தை யார் இறுக பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அறுவடையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஏற்கனவே ஒரு நியமனத்தை செய்து வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நியமனம் நமக்கு முன்பதாக வருகிறது. இந்த குறித்த காலத்தில், இந்த குறித்த வேளையில், இந்த காலகட்டத்தில் ஒரு நியமனம் நமக்கு முன்பதாக வருகிறது. அது என்ன நியமனம்? இதுவரைக்கும் நீ விதைச்சு வச்சதை அறுவடை செய்யும்படியான ஒரு காலகட்டத்தை, ஒரு வார நாட்களை உனக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நியமனம் என்ன? அந்த நியமிக்கப்பட்ட காரியம்
அறுவடை. ஒரு அறுவடையை உங்களுக்கு தருவதற்காக ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், என்னென்ன ஆயத்தங்களை நீங்க உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் 11:30 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். நீங்க அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த நாளில் தானே அறுவடையை உங்களுக்கு ஆரம்பமாக்குவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளை முதலாய் உபவாசித்து ஜெபிக்கணும் தீர்மானம் எடுத்திருக்கீங்க, பார்த்தேன், ரொம்ப நல்லது, ஸ்தோத்திரம். அப்படி உபவாசித்து ஜெபிப்பதின் மூலமாக ஒரு திரளான அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சபை ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக காத்திருக்க வேண்டும். ஒரு குடும்பம் பொருளாதாரத்திலே செழிப்பதற்காக காத்திருக்க வேண்டும். கணவனோ மனைவியோ தங்கள் சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு அறுவடைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைகள் நல்ல மார்க் வேணும், மார்க் அறுவடையாக வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். வேலை கடினமாய் வேலை செய்கிறவர்கள் நாள் முடிந்தவுடனே கூலி என்கிற அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் அறுவடையின் பலனாய் கிடைக்க வேண்டும். அவரவருக்கு என்ன தேவையோ அந்த அறுவடையை அவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எவர்களெல்லாம் வேதம் சொல்லுகிற ஆயத்தத்திற்குள் கடந்து வருவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த அறுவடையை பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஓ ஜூடா, he had set an harvest for thee when I returned the captivity of my people. என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்பும் போது, ஓ யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு அறுவடையை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அறுவடை நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் யோர்தான் பிரவாகித்து ஓடினாலும் கர்த்தர் அதை தாண்டி போகும்படியான கிருபைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையாவது போடுங்க. யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். கரை புரண்டு போகுமா? அறுப்பு காலத்துல யோர்தான் எப்படி போகும்? கரை புரண்டு போகும். சுமக்கிற ஆசாரியரின் கால்கள், பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில், தண்ணீருக்குள்ள போக வேண்டாம், தண்ணீரின் ஓரத்துல பட்ட உடனே அடுத்தது பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஒரு வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வந்த தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அறுவடையின் காலத்தில் நீங்க கடந்து போக முடியாத ஒரு பிரச்சனை பிரவாகித்து வருகிற யோர்தானை போல உங்களுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருக்குமானால், இங்கே சாம்னு ஒரு ஆசாரியன் இருப்பார். அவரை கூப்பிட்டு தண்ணீரின் ஓரத்தில் வந்து காலை வைக்க சொல்லுங்க. உங்க யோர்தான் ரெண்டா என்ன செய்யும்? பிரிந்து போகும். ஏனென்றால் இது அறுவடையின் காலம். ஹல்லேலூயா. அறுவடையின் காலம் முழுவதும் யோர்தான் எப்படி தான் ஓடும்? பிரவாகித்து தான் ஓடும். ஒருவராலையும் யோர்தானை கடந்து எரியோவுக்குள்ள போக முடியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ என்ன செஞ்சாகணும்? கடந்து போயாக வேண்டும். அவர்கள் அங்கே போய் அதை சுதந்திரிக்க வேண்டும். முடியல, இந்த பிரச்சனை எங்களால் தாங்க முடியல, இதை தாண்டி வர முடியல, பாஸ்டர் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல என்ற கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை நீங்க நினைச்சிட்டு வரணும். ஆமா, பெட்டியே இல்லாம நிறைய ஆசாரியர்கள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பெட்டினா எது? ட்ரங்க் பெட்டி, பணப்பெட்டி இல்லை. பெட்டி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியே எடுத்து வர்ற பெட்டி என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கும்? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா அன்னைக்கு வானத்திலிருந்து விழுந்தது. இன்னைக்கு நமக்கு மன்னா எது? தேவன் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையினால நிரப்பப்பட்ட ஆசாரியர்கள் தான் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஆசாரியர்கள், தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட ஆசாரியர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு நடுவில் உங்களுக்கு உதவியாக வந்து யோர்தானிலே காலை வச்ச உடனே உங்களுக்கு விரோதமாய் பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த அறுவடை காலத்திலே நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவை பிடிப்பதற்கு, அறுவடையின் பலனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஆசாரியருடைய உதவி தேவை.
ஆசாரியர்கள் கால் மிதித்ததினால அவர்களுக்கு முன்பதாக பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்த யோர்தான் விலகி நின்றது. காரணம், அது அறுப்பு காலமாயிருந்தது. ஹல்லேலூயா! இந்த காலம் உங்களுக்கு அறுவடையின் காலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் உங்கள் யோர்தானை தடுத்து நிறுத்தி நீங்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு உங்களுடைய ஆசாரியருடைய கால்கள் படுமானால், தண்ணீரின் ஓரத்தில் படுமானால், அங்கே உங்களுக்கு அற்புதங்கள் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். இரண்டாவது, நீங்க அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். ஏசாயா 18:5. இரண்டாவது நீங்க அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். 18:5. திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூத்து முற்றி காய் காய்க்கிற காய்கள் பிஞ்சாய் இருக்கும் போதே. இது எப்போ? அறுவடைக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய் காய்த்து பிஞ்சா இருக்கும் போதே அவர் அரிவாள்களினாலே, கர்த்தர் அருவாளை எடுத்துட்டு வந்து கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை எரிந்து அகற்றி போடுவார். மெல்ல மெல்லவா. கப்பு கவர்களை அவர் என்ன செய்யறாராம்? கப்பு கவர்களை என்ன செய்யறாராம்? பாருங்க, ஆண்டவர் கப்பு கவர்களை நம்மளை விட்டு என்ன செய்யறாராம்? ஆமாம், அப்படியே வளர்ந்து வரும்போது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து வரும்போது நம்மையும் அறியாமல் நம்மளை சுற்றி சில கப்பு கவர்கள் என்ன செய்யுது? வளரத்தான் செய்யுது. அது நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம லைஃப்பில் நமக்கே தெரியாமல் சில கப்பு கவர்கள் நம்மளை சுற்றி வளர்ந்துருது. ஆமாம், தென்னை மரம் காய் காய்க்கணும்னு சொன்னால் அதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. வந்து காசு வாங்கிட்டு மேலே ஏறி அந்த காஞ்ச ஓலை, மட்டை, அப்புறம் அந்த துணி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கிழிச்சு விட்டு, அப்புறம் வண்டு கிண்டு வராமல் மருந்தெல்லாம் வச்சு என்னெல்லாமோ செஞ்சு அதை கொஞ்சம் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கீழே இறங்கினாங்கன்னா மரத்தை பார்த்தா கொஞ்சம் லட்சணமாக அழகாக பவுடர்லாம் அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 2 மாதத்தில் கொஞ்சம் குறுத்து வச்சு நிறைய காயாக காய்க்கும். அந்த காய் நல்லா பருமனாக இருக்கும், தண்ணி தேங்காய் எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க? கப்பு கவர்கள் என்னஞ்சாங்க? எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மரம் நல்ல செழிப்பான ஒரு மரமாக நிறைய கனி கொடுக்கிறதாய் அறுவடைக்கு ஆயத்தமான ஒரு தென்னை மரமாய் அந்த மரம் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பழம் பழுக்கும்படிக்கு அதை என்ன பண்றாராம்? சுத்தம் பண்றாராம். இதுல இருந்து நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். அறுவடைக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை என்ன செய்ய விரும்புறாரு? சுத்தம் பண்ண விரும்புறாரு. ஒரு அறுவடையை பார்க்கணுமா? ஃபயர் ஃபெல்லோஷிப்புக்கு ஒரு அறுவடை வேணுமா அப்படின்னா ஃபயர் ஃபெல்லோஷிப் சுத்தமாகணும். முதல்ல சுத்தம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு அறுவடை என்ன செய்ய மாட்டார்? தர மாட்டார். ஆமாம், சுத்தம் இல்லாமல் ஆண்டவர் தரமாட்டார். எங்கள் சபை வளர்ந்து வந்தது. ஆண்டவர் என்னைய ரொம்ப நெருக்கி அப்படி செய்ய இப்படி செய்ய அப்படின்னு ரொம்ப ரொம்ப நெருக்கி சில காரியங்களை செய்ய சொல்லி ப்ரெஷர் பண்ணி, ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் உங்களை மாதிரி நாங்களும் 30ஆம் தேதியிலேருந்து ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும். ஒரு 21 நாள் நாங்களும் ஃபாஸ்டிங் போடுறோம். ஆனால் போன வாரம் ஆண்டவர் வந்து நீ வந்து உபவாசம் இருன்னு ஒரு உணர்வை தந்துக்கிட்டே இருக்காரு. நான் சொல்கிறேன், இந்த மாதம் 30ஆம் தேதி 21 நாள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஸ்டார்ட் பண்ணி 21 நாள் போட வேண்டியிருக்கு. அப்போ தான் 21 நாள் போட வேண்டியிருக்கேன். இப்போவுமா திரும்ப ஃபாஸ்டிங் இருக்கணுமா? ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கேன். இல்லை, நீ உபவாசம் நீ உபவாசம். இப்போ போன வாரம் நானும் பாஸ்டர்மாவும் சேர்ந்து சபையிலலாம் ஒன்றும் அறிவிக்கல, நாங்களாக தனியாக போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி ஆண்டவர் சில நேரங்களில் வலிய நெருக்கி வந்து சில காரியங்களை செய்யின்னு சொல்லுவார். இப்படி இவர் அடிக்கடி வந்து சொல்கிறதுனால ஒரு நாள் டென்ஷன் ஆகி நான் சொன்னேன், ஆண்டவரே இங்கே பாருங்க, உங்களுக்கு ஆத்துமாதாயம் பண்ணணும், சபையை நிரப்பணும், அம்பிட்டு பயில இயேசுவே ரட்சகர்னு சொல்லணும், இவ்வளோதானே. இனி ஆளை விடுங்க, நீங்கள் விரும்புகிறத நான் செஞ்சு வச்சிடுறேன். சும்மா அதை பண்ணு இதை பண்ணு இப்படியே நெருக்கிக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்குது? என்னையை ஃப்ரீயாக விடுங்க, நான் எப்படி வேணாலும் இருந்துக்குவேன். உங்களுக்கு என்ன வேணும்? சபை நிறைய ஆட்கள் இருக்கணும், எல்லாரும் கர்த்தர் நல்லவரும் துதிக்கணும், அவ்வளோதானே, அதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் சத்தம் மூச்சு ஒன்றுமே இல்லாமல் அமைதியாயிட்டாரு. அப்புறம் நான் தாங்கி தடிக்க, ஆண்டவரே ஏன் பேச மாட்டீங்க? என்ன இங்கே பாருப்பா, அப்படி ஆட்களை சேர்க்கணும்னா நான் ஒரு அரசியல்வாதியை தேடி போயிடுவேன். எனக்கு நீனே வேண்டாம், நான் உன்னை தெரியுமா தேடி வந்தேன். நான் எப்படி சொல்கிறனோ அப்படி இருந்து ஆத்துமாதாயம் பண்ணி சபையை வளர்ப்பதற்காக தான் உன்னை அழைத்து வைத்திருக்கிறேன். எனக்கு அப்போ தான் பொறி தட்டுச்சு. அப்போ ஊழியம் என்பது நம்ம திறமையை வச்சு பலத்தை வச்சு ஆட்களை சேர்த்து 500 பேர் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர்னு சொல்ல வச்சுட்டா கர்த்தர் சந்தோஷப்பட்டுருவார் நம்ம நினச்சோம்னா அது தப்பு. அது அல்ல ஊழியம். நான் எப்படி சொல்கிறனோ அப்படி நீ வாழ்ந்து ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அப்புறம் அவங்க இயேசு நல்லவர்னு சொல்வதை நான் கேட்க விரும்புகிறேன்.
அப்போ தான் எனக்கு இந்த மண்டைக்கு ஒரு அறிவு பிறந்தது. ஆஹா, எப்படி வேணாலும் கனி கொடுத்துட்றேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொன்னால் அதான் ஆண்டவர் அந்த கனியை என்ன செய்யலை, விரும்பலை. கப்பு கவரை வெட்டி கனி கொடுக்காத கொடியெல்லாம் வெட்டி தூர எடுத்துட்டு ஆண்டவருக்காக சுத்தபத்தமாக இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஊழியத்தில் தான் அவர் பிரியப்படுகிறார். அதிலே உண்டாகிற கனிகளில் தான் அவர் மகிழ்கிறார் என்பதை அன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். இப்போதும் உங்கள் சபையை எப்படி வேணாலும் வளர்த்துடலான்ங்கிற எண்ணம் உங்களுக்கோ இருக்குமானால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வளர்ச்சியை ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பலை. அந்த வளர்ச்சியை ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன், நான் உன் கப்பு கவர்களை உன்னை விட்டு அகற்றுவேன், நீ பரிசுத்தமாக வாழ்ந்து வார்த்தையின்படி ஜீவியம் செய்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் முன்னேறிரு அப்படின்னு யார் வேணாலும் பாடம் சொல்லி கொடுக்கலாம். இப்படித்தான் முன்னேறணும்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த உலகம் ஏன் சில இடங்களில் தாய் தகப்பன் கூட எப்படியாவது நீ பாஸ் பண்ணிடு, எப்படியாவது பாஸ் பண்ணலாம், சரிப்பா பிட் அடிச்சாவது பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஆமாம், அப்பா அம்மா கூட அப்படி சொல்லிடுவாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லப்படாது, படித்து தான் பாஸ் பண்ணணும், ஜெபிச்சு தான் பாஸ் பண்ணணும். ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு பொய் சொல்லி நீ உனக்கு ஆசீர்வாதத்தை வர வைப்பதற்கு வழி வாசலை திறக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆமாம், நஷ்டம் வந்தால் நீ உண்மை பேசி நில்லு, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதியின் தேவனாக இருக்கிறார், நம்முடைய தேவன் பரிசுத்தத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் கப்பு கவர்களை நம்மை விட்டு அகற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு செடியில் 4 கொடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடியில் 4 கொடி வருது, அதில் 3 கொடியில் பூவும் பிஞ்சுமா இருக்குது, இன்னும் அறுவடை வரல, பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஒரு கொடியில் பூவே இல்லை. இப்போ ஆண்டவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா செய்வாராம், அந்த பூவும் பிஞ்சும் இல்லாத கொடியை என்ன செஞ்சிருவாராம், கட் பண்ணி தூர போட்டுருவார். ஏன்னா போகிற சத்து கனி கொடுக்கிற கொடிக்கு போய் அங்கே அதிக கனிகள் உண்டாகும்படிக்கு கனி கொடுக்காத கொடியை எரிஞ்சிருவாராம், வெட்டி போட்டுருவாராம். சில உறவுகள் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, சில செல் நம்பர் வருது பாருங்க, அது உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஆண்டவர் நினைச்சார்னா அந்த நம்பரோட சேர்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அதை முதல்ல கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு மிச்ச உறவுகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்க எல்லாத்தோடையும் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. கனி கொடுக்காத கொடியை வெட்டி தூர அகற்றி விட்டு கனி கொடுக்கிற கொடிகள் மிகுதியான கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அந்த செடியை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய சுவாபம், இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் இதை குறித்து வருத்தப்படுறோம். ஆண்டவரே, நான் இவ்வளவு நியாயமாக இருக்கிறேன், நீதியாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுறதை விட அநீதியாக இருக்கிறவன் எவ்வளோ நல்லா இருக்கான் ஆண்டவரே. அக்கிரமம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், அவன் எப்படி இருக்கான், ஓஹோன்னு இருக்கான். இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு ஒரு பொய் சொல்லாமல், ஒரு களவாளத்தனம் பண்ணாமல் உண்மையாக இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் கூட யோசிச்சு பார்த்துருக்கேன். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை கேட்டு சரி நம்ம இனிமேல் பிட்டே அடிக்க வேண்டாம் நினச்சி, ஆமாம் சரி நானும் அந்த பிரசங்கத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துட்டேன். சரி இனிமேல் நம்ம பிட்டே அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம், சரி அவன் நல்ல பிள்ளையாக இருப்போம்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி நான் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி தெரிஞ்சால் எழுதுவோம், தெரியாட்டா விட்டோம், பாஸோ ஃபெயிலோ அதுக்கு கர்த்தரே பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பரீட்சை ஹாலில் போய் உட்காந்துருக்கேன். ஆமாம், வலிய ஒரு பேப்பரை கொடுக்கான், அந்த பிரவீன் எழுது, வேண்டாம் வேண்டாம். அப்படியே என் வாழ்க்கையில் 73ஆம் சங்கீதம் பளிச்சுன்னு எரியுது பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், 73ஆம் சங்கீதம் எடுங்க, 73ஆம் சங்கீதம் எடுங்க. ஸ்தோத்திரம். 73ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என் நிலைமை உங்களுக்கு அப்படியே புரியும் பார்த்துக்கோங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், துன்மார்க்கரனை சுற்றி பரிசு எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கும்போது வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். பாருங்க, இவன் அவன் பேப்பரை கொடுக்கான், அவன் இவன் பேப்பரை கொடுக்கான், நான் மட்டும் பேக்கு மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன். இவனுக்கு பிட்டு அடிக்க கற்றுக் கொடுத்தவனே நான். இவனு என்னைய விட்டுட்டு மாத்திர பேப்பரை பார்க்கும்போது டே ஆமாம் எனக்கு அப்படி பொறாமையாக தான் இருக்குது. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டமே, ஆண்டவரை தேடிட்டமே அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து பல்ல கடிச்சு நிற்க பார்த்துக்கோங்க. வாசிங்க தொடர்ந்து. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. ஆமாம், நம்ம ஒரு நேரம் திரும்பி பார்த்தோம்னா சார் வந்து ஏய் என்னடா பிரவீன் திரும்பி பார்க்குறேங்கிறாரு, அவன் உருண்டு அடுத்த பெஞ்சுக்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், அதை எரிச்சு பண்ணுறாரு.
அவங்களுக்கு மரண பரியந்தம் பயமே இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. அவன் ஸ்ட்ராங்கா நின்று விட்டு அடிக்கான். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். அவன் மட்டும் மாட்டவே மாட்டுக்கிறான். மனுஷர் அடையும் உபாத்தியத்தை அடையார்கள். வழக்கமா எல்லாரும் ஏச்சு வாங்குவான் பார்த்துக்கோங்க, இவன் அந்த ஏச்சு கூட வாங்க மாட்டுக்கிறான். நரற்படும் வருத்தம் அவங்களுக்கு இல்ல. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவன் அப்படி வரும்போது எப்படி வருவான், அவன் எப்படி பார்ப்பான், எப்படி பேசுவான், பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நடக்கிறவங்களுக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியும். நம்ம எதுக்குடா அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? வாரம் அந்த பாஸ்டர்மார் வந்து இப்படி பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு நம்மளும் ஒப்பு கொடுத்து நல்லவனாக வாழலான்னு பார்த்தா நம்மளை சுற்றி வாழ்கிறவன் பூரா எப்படி இருக்கான்? அக்கிரம அநியாயத்தை பண்ணிட்டு எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம தான் நம்மளை பார்த்து இந்த உலகம் சொல்லும், பிழைக்க தெரியாத பையன். நானாடா பிழைக்க தெரியாதவன், உனக்கு பிழைக்க சொல்லி கொடுத்தவனே நான். ஆனால் இன்றைக்கி இந்த பைபிளை கையில் தூக்குனதுனால நான்லாம் உங்கள் பார்வைக்கு கிறுக்க மாதிரி தெரிகிறேன். சரி பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் கிறுக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம கர்த்தருக்காக பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த கொள்ளடிக்கிறவன், அக்கிரமம் பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி. இல்லைங்க, இல்லை. அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. அவன் பண்ணுற தீமை அவனை போட்டு பாடாப்படுத்துது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி இல்லை. ஓடி போய் படுத்தா அடுத்த நிமிஷம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய கிருபை. எழுப்ப தான் முடியல நம்மளெல்லாம். ஆண்டவரே ட்ரை பண்ணி 4 மணிக்கு முயற்சி பண்ணி சரி தூங்கு போ. கர்த்தர் தமக்கு, இதுக்கு நம்ம வசனம் வேற சொல்லுவோம், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் அல்லேலூயான்னு சொல்லி. ஆமாம் பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபையில நமக்கு தந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், நீதிமானாக இருந்து உத்தமனாக இருந்து கொஞ்சம் கிடைச்சாலும் அது தலைமுறையை தாங்கி நிறுத்துகிற ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சம் அறுவடை, சின்ன அறுவடை தலைமுறையை தாங்கி நிறுத்துகிறதா இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு வெளியே 1000 லட்சமாக கோடியாக வந்தாலும் அந்த காரியம், அந்த அறுவடை நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் அந்த 73ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். துன்மார்க்கர் என்னெல்லாமோ செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தீமையும் வர மாட்டேங்குது. ஆனால் சபையில் வந்து பைபிளை பிரசங்கத்தை கேட்டு நல்லவங்களாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக வாழணும், கெட்டதை நம்ம நினைக்க வேண்டாம், மற்றவங்களுக்கு கேடு நினைக்க வேண்டாம், எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு விட்டு கொடுத்து உண்மையாக வாழ்கிறோமோ அவ்வளவாய் நாம் இந்த பூமி நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒரு அறுவடையை பார்க்கும்படிக்கு உங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக கர்த்தர் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று சொல்றேன், இந்த அறுவடை உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது யாரும் மாற்ற முடியாது. பாஸ்டர் நான் விதைக்கவே இல்லையே, நீ விதைச்சியோ இல்லையோ எனக்கு தெரியாது, உனக்கு வார்த்தை வருது, உனக்கு ஒரு அறுவடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க நியமனத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதுங்க. கர்த்தர் ஒன்றை நியமித்து வைத்திருப்பார். ஆனால் அந்த நியமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நியமனம் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் நியமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தானா, காத்து கொண்டான், கை கொண்டான், என் சொல்லை கேட்டு என் நியமங்களை காத்து கொண்டான் என்று ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸோ வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகம். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் அவன் கை கொண்டபடினால வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் அவனை என்ன செய்வேன், பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என் விதி, என் கற்பனை, என் நியமனம், அப்புறம் என் பிரமாணம், இதுல ஏதாவது ஒண்ணுக்கு கீழ்ப்படிஞ்சாலே பெரிய விஷயம். ஆபிரகாம் அத்தனைக்கும் அவர் ஒரு பிரமாணத்தை போட்டா அதுக்கு கீழ்ப்படிவார், அவர் ஒரு விதி விதிச்சா அதுக்கு கீழ்ப்படிவார், அவர் ஒரு கற்பனையை சொன்னா அதுக்கும் கீழ்ப்படிவார், அவர் ஒரு நியமனத்தை வச்சா அந்த நியமனத்துக்கும் ஒத்து போவார். எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்காரு பாருங்க ஆபிரகாம். அதனால தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியால் நினைச்ச முடியும். உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் உங்கள் கீழ்ப்படிதலுக்கும் என்ன இருக்கிறது, உங்க ஆசீர்வாதத்திற்கும் உங்க கீழ்ப்படிதலுக்கும் என்ன இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பூமியால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, அவருடைய நியமனங்கள், கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், விதிகள்,
அம்புட்டையும் சேர்த்து அவர் நெஞ்சாராம், கீழ்ப்படிஞ்சாராம். என்ன ஒரு கீழ்ப்படிதல்! பெத்த பிள்ளைய தூக்கி மோரியா மலையில் பலி கொடு சொன்னாலும் சரியா ஆண்டவரே அசால்ட்டா பிள்ளையை தூக்கிட்டு எங்கே போவார்? யாராலையும் செய்ய முடியாததை ரொம்ப அசால்ட்டா செய்வார் இந்த ஆபிரகாம். அப்புறம் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும்? அவர் ஆசீர்வாதம் பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும். ஏனென்றால் ஆபிரகாம் அவருடைய நியமங்களை காத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை நியமித்து வைத்திருப்பாரானால் அந்த நியமனத்தை நீங்கள் என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணுமா? ஆண்டவர் சில நியமங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பாரானால் அதை சந்தோஷமாக என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். போத் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சில நேரம் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு சில நெகட்டிவான நியமங்களை உங்கள் வாழ்க்கையில் நினைஞ்சிருக்கலாம். உங்களை பக்குவப்படுத்த, உங்களை உருவாக்க, உருமாற்ற, உங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த சில நியமங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கலாம். அந்த நியமங்களை சந்தோஷமாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆமேன் அப்படின்னு சொல்லி இந்த நியமனத்தை நிச்சயிவீங்க, ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்த 21 நாள் உனக்கு பட்னி போடப்படுகிறது. இப்போ நிறைய பேர் மைண்டில் செட் பண்ணியிருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு போட்டுட்டு இருப்பாங்க, 21 நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? எத்தனை பேர் அடுத்த 21 நாள் சரி உபவாசம் போட்டுருவோம் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ எனக்கு தெரியலை. எத்தனை பேர் காரணம் சொன்னீங்க? சுகர் இருக்குது பாஸ்டர், எனக்கு ஒரு நேரம் சாப்பிடாட்டா தலை சுற்றிடும் பாஸ்டர், நான் வேணால் சாப்பிட்டுக்கிட்டே உபவாசம் இருக்கேன் பாஸ்டர், அது என்னவோ எனக்கு தெரியலை. இப்படி நூதனமான உபதேசங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், எவ்வளோ சுகர் இருந்தாலும், ஆமாம் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக உபவாசம் போடுவேனுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களை அந்த பலவீனத்திலேருந்து உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமாம், நான் எங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கேங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தன் முழங்கால் வலின்னு தான் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தான். ஆமாம், சரவணன், அவனுக்கு ஞானசானம் நான் தான் கொடுத்தேன், ஸ்டீஃபன் பேர் வச்சேன். ஜெபம் எதுக்கு வந்திருக்கான்? முழங்கால்லாம் கீழுக்கு நீர் எனக்கு உட்காந்தா எந்திக்க முடியல, எந்திச்சா உட்கார முடியலன்னு தான் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கான். ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், அவனை முழங்கால நின்று ஜெபம் பண்ண சொல்லி. நான் அவன்கிட்ட சொல்கிறேன், சரணா முழங்கால் போடு, சரணா முழங்கால் போடு அப்படிங்க. ஆனால் நின்னாவே எந்திக்க முடியல, எந்திச்சாலே உட்கார முடியல. ஆமாம், அன்னைக்கு அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முழங்கால் போட்டான் பிரதர், இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு அந்த நீர் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அவன் நல்லா இருக்கிறான். ஆமாம், உங்களுக்கு சுகர் இருக்கா? நான் சொல்கிறேன், இந்த உபவாச நாட்களில் ஒரு நேரம் உபவாசம் போட்டு நல்ல ஜெபம் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு நேரம் உபவாசம் போட்டு கர்த்தரை தேடி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் சுகர் உங்களை விட்டு ஓடியே போகும். ஆமாம், அந்த சுகருக்கு உங்கள் மேலே பேலன்ஸ் செய்வதற்கு இடமில்லாமல் போய்விடும். கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால் பிழைக்கிற செழிக்கிற விசுவாசிகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அது இருக்கு பாஸ்டர், எனக்கு இது இருக்கு பிரதர், எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்கு சொல்லிட்டு தானே சாப்பிட்ற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கணும். இந்த 21 நாளோடவும் வியாதி நீங்கி நீ சுகமாய் வாழ வேண்டுமானால் ஒரு நேரமாயிலும் உபவாசம் போட்டு கர்த்தரை தேடி பாரு. இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, விக்கிரகத்தை நோக்கி போகிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு நேரமாயிலும் இந்த சபையோடு சேர்ந்து உபவாசம் போட்டு இந்த 21 நாட்கள் திறப்பிலே நின்று பாருங்கள். அது உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா மாற்றும். உங்கள் நிமித்தம் அந்த சபையும் பட்டணமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த உபவாசம் காரணமாய் மாறிவிடும். ஒரு ஆத்தும அறுவடையை உங்களுக்கு கொடுப்பதற்கு அந்த 21 நாள் உபவாச ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே சபைக்குள்ளே உண்டாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அறுவடைக்காக கர்த்தர் உங்கள் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆசாரியருடைய கால்கள் யோர்தானில் பட்டா அது அறுவடை காலமாக இருந்தால் அங்கே உங்களுக்கு யோர்தான் திறக்கும், நீங்கள் எரிகோவை தாண்டி போவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? சுத்தம் பண்றார் ஆண்டவர். சுத்தம் பண்ணுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கப்பு கவர்களை அகற்றி, ஸ்தோத்திரம், கனி கொடுக்காத கிளைகளை வெட்டுவதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். சில உறவுகள் வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார்னா, சரியா ஆண்டவரேன்னு கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இல்ல அவங்கள விட்டுட்டு என்னால நினைச்ச முடியாது, அவங்கள என்னால மறக்க முடியாது, அவங்கள பார்க்காம இருக்க முடியாது, அவங்களால பேசாம இருக்க முடியாது. சீ, உன்கிட்ட பேச மாட்டேன்னு கர்த்தர் போயிடுவார். நீ அவன் கூடயே பேசிட்டு, நீ அவ கூடயே பேசிட்டு, நான் உன்கிட்ட பேச முடியாது. ஸ்தோத்திரம். அந்த யாத்திராமத்தை படிக்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு அதிகாரமும் இப்படி ஆரம்பிக்கும். கர்த்தர் மோசையை நோக்கி அப்படி ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டா மோசே கர்த்தரை நோக்கி எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை. நான் கூட யோசனை, நமக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ், என்ன எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். நம்ம கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நம்மளை நோக்கிறதுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மோசே அன்னைக்கு இருந்தாருன்னா அவருக்கு செல்ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, லேப்டாப் இல்லை, ஒரு தொந்தரவு இல்லை.
அப்படி நம்ம நினைக்கிறோம். அன்றைக்கி அவருக்கு என்னென்ன தொந்தரவு இருந்தோ நமக்கு தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இவ்வளோ கிருபை இணைஞ்சிருக்காரு, கூட்டி தந்திருக்கிறார். அன்றைக்கி ஒன்றும் இல்லைனால தான் மூச்சுன்னு அடிச்சிடுவாரு. ஆமாம், இன்றைக்கி என்ன அக்கிரமம் பண்ணாலும் கிருபை தாங்குது. அப்படின்னா பாவம் பெருகிற இடத்துல தேவனுடைய கிருபை பெருகுது. ஆமாம், அந்த யாத்திராமத்தில் வாசிக்கிறேன், கர்த்தர் மோசையை நோக்கி, இல்லை மோசே கர்த்தரை நோக்கி, இந்த 2 பேரும் ஒருத்தர் நோக்கி தான் அம்புட்டு அதிகாரமும் போய்கிட்டே இருக்குது. அப்படி இருந்ததுனால தான் அவர் 6 லட்சம் விசுவாசிகளுக்கு என்னவா இருந்தாராம்? பாஸ்டராக இருந்தாராம். 1000 பேருக்கு பாஸ்டராக இருக்கிறதுக்குள்ளே மூச்சு போய் வருது. போதும் கர்த்தாவேங்கிற மாதிரி வருது. ஆமாம், 6 லட்சம் பேருக்கு பாஸ்டர்னா, 6 லட்சம் பேர் பாஸ்டர்னா எப்படி இருந்திருப்பார் அவர்? மோசே ஒரு பாஸ்டருங்க. அவர் சபையில் எத்தனை விசுவாசி? 6 லட்சம் விசுவாசி. 6 லட்சம் விசுவாசிக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுத்துருக்காரு. ஏன்? உன் ஆட்கள் வணங்கா கழுத்துள்ளவன். ஆமாம், ஒருத்தன் தண்ணிக்கு இழுப்பான், ஒருத்தன் கரைக்கு இழுப்பான். இந்த 2க்கு நடுவில் பாஸ்டர் இருப்பார். பாஸ்டர் கையை ஒருத்தன் தண்ணிக்கு இழுப்பான், இன்னொருத்தன். ஆமாம், இவங்க 2 பேருக்கு நடுவில் டென்ஷன் ஆகி கடைசியில் அவரே காணான பார்த்துட்டு போயிட்டாரு. உள்ளே போக முடியாமல் ஆகிப்போச்சு. பாருங்க, மோசையினுடைய நிலைமை. இவ்வளத்தையும் சமாளித்து வருவதற்கு அவர் தேவனோடு உறவை காத்து கொள்ளுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலையில் ஒரு அறுவடையை காண்பதற்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வெட்ட சொல்கிற உறவுகள் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு தேவனோடு உள்ள உறவை காத்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அறுவடையை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அறுவடை வேணும்? ஒரு காரியம் மட்டும் உண்மைங்க, இந்த சபைக்கு அறுவடை நியமிக்கப்பட்டாச்சு. இந்த சபைக்கு ஆண்டவர் அறுவடையை நியமித்து விட்டார். உங்களுக்குன்னு சுமார் ஒரு 50 சபையை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு 50,000 ஆத்துமாக்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அந்த அறுவடைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அறுவடையின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், கப்பு கவர்களை அகற்றுவார், சுத்தம் பண்ணுவார், கனி கொடுக்காத கொடிகளை வெட்டி தூர எடுப்பார். ஒப்பு கொடுத்து நில்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன செய்தாலும் ஆண்டவரே, இந்த அறுவடையை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஜெபம் உங்களுக்குள் இருக்குமானால் ஒரு பலமான அறுவடையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே எழுப்பி நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அறுவடையின் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி இந்த வாரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு நிறைவான பலனை உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் எண்ணம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நியமனம் அது. இது தேவனுடைய நியமனம். இந்த தேவனுடைய நியமனத்தை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு அறுவடையை கொடுப்பதற்கு ஆண்டவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் எண்ணம் உள்ளவராக இருக்கிறார். அது நிமித்தம் அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் கப்பு கவர்களை உங்களை விட்டு அகற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். துன்மார்க்கரோடு உங்களை ஒப்பிடாதீங்க, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். தீமை செய்கிறவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. முன்னேறி கொண்டிருக்கிறவனுடைய வழிகளை பார்த்து அந்த வழிகளிலே முன்னேறுவதற்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. நீங்க அறுவடையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு தனி வழியை வைத்திருக்கிறார். ஓ, நீதியின் வழியிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த வழி எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். செம்மையானவருடைய பாதை எனக்கு போதும். நீதிமானுடைய வழி ராஜ பாதை, அது எனக்கு போதும். அந்த வழியில நடந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் விரும்புறேன் ஆண்டவரே. எப்படியாயிரும் அறுவடையை பார்த்துருவேன். நோ, அந்த அறுவடை நமக்கு வேண்டாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எந்த வழியில ஆசீர்வாதம் வந்தாலும் அது எனக்கு வேண்டாம். உங்க கையால வர்ற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க கையால வர்ற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த நன்மைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்மால் நான் ஆதரிக்கப்பட விரும்புகிறேன். உம்மால் நான் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண போறேன். நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அறுவடையை கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையா கண்களை மூடி நீங்க எதிர்பார்க்கிற அறுவடையை ஆண்டவரே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல ஒரு அறுவடை வேணும் ஆண்டவரே. பொருளாதாரத்துல ஒரு அறுவடை வேண்டும். என் குடும்ப சமாதானத்துல ஒரு அறுவடை வேண்டும். என் கடனை அடைக்கிறதுல ஒரு அறுவடை வேண்டும். என் பிள்ளைகளை கரையேற்றுவதில் ஒரு அறுவடை வேண்டும் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட அறுவடை தேவையா இருந்தாலும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அறுவடை நேரத்துல ஒருத்தன் சோம்பேறியா இருப்பானா, பிச்சை எடுத்தா கூட அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. 20 நாள் நீதிமொழிகள்ல. ஸ்தோத்திரம். நாம இந்த நேரத்துல சோம்பலா இருந்துடக்கூடாது.
இந்த நேரத்தில் நம்ம கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. நீதிமொழிகள் 20:4 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அறுவடை நேரத்தில் யாராவது ஒருத்தர் சோம்பேறியா இருப்பானால் ஸ்தோத்திரம், சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பு நேரத்தில் பிச்சை கேட்டா கூட அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்க சுறுசுறுப்பா இருந்து தேவனை தேடுகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஒரு யூதாவா இருந்து இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கும்போது உங்களுக்கு நியமித்த அறுவடையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கப்பு கவர்களை உங்களை விட்டு அகற்றுகிறார். கனி கொடுக்காத கொடிகளை அகற்றி கனி கொடுக்கிற கொடிகள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணுகிறார். இந்த சபையை சுத்தம் பண்ணுகிறார். இந்த குடும்பங்களை சுத்தம் பண்ணுகிறார். உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். கணவனை மனைவியை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். ஆவியானவரே, தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல உங்க கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில உடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த சபையை ஒரு அறுவடைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே அறுவடை உண்டாகட்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களே. நீர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறுவடையை கட்டளையிடுவீராக. யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு நியமிக்கப்பட்ட அறுவடையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். அறுவடையின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கொடுக்கிற அறுவடையை பெற்றுக்கொள்வார்களாக. உலகத்தினால் வருகிற அறுவடையை அல்ல, கர்த்தருடைய அறுவடையை பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையில் உள்ள ஊழியர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை இன்னும் திரளாய் பெருகட்டும் ஆண்டவரே. இவர்களை ஒரு மாபெரும் அறுவடைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இந்த பட்டணத்திலே ஒரு மாபெரும் அறுவடைக்கு இந்த சபையை ஆயத்தப்படுத்துவீராக. ஆயிரம் ஆயிரமான ஜனங்களோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி இந்த இடத்தை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகளுக்கு திறந்ததும் விசாலமான ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி தாரும் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறோம். கிருபையிலே வளர பெருக உதவி செய்யும். நிறைவான அறுவடையை பெற்று கர்த்தரை துதிக்க உதவி செய்யும். நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு மாபெரும் அறுவடையை தருகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம எல்லாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஜெபம் ஜெபம் துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல்
7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமூச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461231022. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.